இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது 93ஆம் ஆண்டிலே தளபதி அவர்களின் பெயரால் ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக வந்தவன் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை மத்திய மாவட்டத்திற்கு செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வெற்றி விளம்பர திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளரை எளியவனை காட்ட முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் ஒரு எளியவனை அந்த இடத்திலே பொறுப்பாளராக காட்ட முடியுமா? ஆனால் என்னை போன்றவர்கள் இன்னும் எனக்கு இயக்கத்தில் ரசிகர் மன்றத்தில் 30 ஆண்டுகள் பயிற்சி. நான் ஏன் பயிற்சி என்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் பயிற்சி தான். பொதுச் செயலாளர் அவர்கள் பார்க்கிறார், போதும் கிளம்புன்னு, அந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் 2 மணித்துளிகள் தர வேண்டும் என்று தலைவரை கேட்டுக்கொண்டு இந்த கட்டமைப்புக்கு மட்டும் நான் பதில் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். கட்டமைப்பது என்பது நெறிப்படுத்துவது. அந்த நெறிப்படுத்துவதில் தான் உயர்வு இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. அது வேகம் எடுக்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 25 நபர்களை உருவாக்கி ஒரு ரசிகர் மன்றம் அமைக்கப்பட்டது. அது ஊருதோறும் மாவட்டத்தில் பல இடங்களில் என்று இருந்தது. நற்பணி மன்றமான பிறகு அந்த நற்பணிகளை நாம் முன்னெடுத்த பொழுது மாவட்டத்தில் பல இடங்களில் இருந்தது. மாவட்டத்தில் நிறைய இடங்களில் வருவதாக நகரம் ஒன்றியம் என்கிற அளவிலே வந்தது. அதை நாம் கட்டமைத்திருக்கிறோம். அதன் பிறகு நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறிய பிறகு நாம் இன்றைக்கு எத்தனை திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் மக்களின் நன்மதிப்பை பெற்று எத்தனை இடங்களிலும் எங்கு சென்றாலும் நம்முடைய மக்கள் இயக்கம் இருந்தது. இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு பின்னால் தான் கழக தலைவர் அவர்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு, சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கு நான் தனக்கு இத்தகைய உயர்வை தந்த தமிழக மக்களுக்கு நன்றி பாராட்டும் விதத்திலே தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்து, இன்றைய தினம் பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கு தூக்கம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், கட்டமைப்பை நெறிப்படுத்துகின்ற பணிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னால் எல்லாம் நாங்கள் அண்ணனுக்கு போன் அடிச்சு பேசணும்னு நினைப்போம். இப்போதெல்லாம் அண்ணன் போன் வந்தாலோ, சென்னையிலிருந்து மரியாதைக்குரிய ஆதவ் சார் டீம்ல இருந்து போன் வந்தாலோ, மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் ஓடுறது, எவ்வளவு வேகமா ஓடுறது என்பதை பயிற்சியை கொடுக்கிறாங்க. அதை பெறுவதற்கே நாங்கெல்லாம் பயந்து, ஆனால் பயந்து ஒதுங்கி இல்ல, வேகம் எடுத்து ஓடிக்கொண்டு இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கழகத்தினுடைய நிர்வாகிகளை கொண்ட இயக்கம் இந்த தமிழக வெற்றி கழகம். ஆகவே 75 ஆண்டுகளாக சுரண்டி சாப்பிட்ட மன்னர்களே, அவர்களைப் போலவே குடும்ப அரசியலையும் அதிகார அரசியலையும் பொருளாதார அரசியலையும் கடந்த 50 ஆண்டுகளாக செய்து வருகின்ற திராவிட பெரும் இயக்கங்களே, உண்மையான திராவிட தலைவர் இதோ உதித்து விட்டார். உண்மையான தமிழ் மக்களுக்கு நல்ல நீதி வழங்குகின்ற தலைவர் உதித்து விட்டார். உங்களின் உதய திருவிழாக்கள் எல்லாம் இனி நிறுத்தப்படும். மக்களுக்கான தலைவர், மாற்றத்தை தரக்கூடிய தலைவர், நீதியை தரக்கூடிய தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். தலைவா, உங்கள் ஆணைக்காகத்தான் இந்த தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னதுதான் உண்மை. கட்சியை ஆரம்பித்து உறுப்பினரை சேர்ப்பதற்கு நாங்கள் வீடுதோறும் போகவில்லை. வீட்டுக்கு வீடு இருக்கின்ற உறுப்பினர்களை, வாக்காளர்களை சந்திப்பதற்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற கள நிலவரத்தை உங்களுக்கு சொல்வதிலே வருகிறார்களே, உதவி செய்யறதுக்கு. தலைவா, உங்களுக்கான பெயரும் உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற பற்றும் பாசமும் எவன் எத்தனை கோடி செலவு செய்தாலும் பெற முடியாது. உங்களுடைய 3 எழுத்து இந்த மந்திரத்தை கொஞ்சமாவது சிதிலப்படுத்த வேண்டும். அதை சிதைக்கணும். இதுக்கு விலை கொடுத்திருக்கிறது பெண் பிடித்தே கட்சி வளர்த்த கட்சி. இப்போ ஒரு பெண்ணுக்கு 18 கோடி 17.85 லட்சத்தை செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு வரணும். மக்கள் ஏமாளிகள் இல்லை.
மக்கள் ஏமாளிகள் இல்லை, உங்கள் பக்கம் உறுதியாக நிற்கிறார்கள். களம்பல சென்று நாங்கள் பார்த்தோம், அத்தனையிலும் அந்த மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். கரூர் மக்களும் உங்களோடு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மக்கள் கொடுத்த தைரியம், அவர்கள் உங்களிடத்தில் காட்டுகின்ற அன்பு, பற்று, இவைதான் இன்றைக்கு உங்களை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறது. வைரமானாலும் பட்டை தீட்டினால்தான் ஜொலிக்கும். நீங்கள் வைரம். பேரறிஞர் பெருந்தகை சொன்னதை போல இருக்கட்டும், வசவாளர்கள் இருக்கட்டும், அவர்கள் இருக்கத்தான் அவர்கள் முகம் மக்களுக்கு தெரிய வரும். எப்போதுமே நிழலின் அருமை வெயில் இருந்தாதான் தெரியும். கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு போகட்டும். அவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், நாளைய நம்பிக்கை, வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார், வழி காட்டுவார். அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம். தன்மானம் படைத்த தமிழகத்தை, எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை, எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை, மத போர்வையில், சாதிய போர்வையில், எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை, எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த தமிழகம் கடைசியாக நம்பிக்கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான். இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான். பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா, உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா, அடுத்த படியிலே அன்னை என்று சொல்வதா? ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு, சாப்பாட்டுக்கு விட்டாவுணுமேனு எங்கள் பசி அறிந்தவர் அல்லவா நீங்கள். அப்படிப்பட்ட தலைவா எந்த கட்சிக்கு நாளைய தமிழகம் கொண்டாடும். அதற்கான முன்னோட்டம் தான் இன்றைய இந்த சிறப்பு பொதுக்குழு. ஒரு துதிபாடல் இல்ல, தலைவர் பார்க்கறத பார்த்து பயம் வந்துடுது. ஒன்று ரெண்டு வார்த்தை கூட பாராட்ட முடியல. பாராட்டியே பல பதக்கங்களை பெற்று, பாராட்டுகளின் மூலமே பல சன்மானங்களை பெற்று, ஊழல்களின் மூலம் கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து மக்களை விட கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வெற்று விளம்பர திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றும் வரை அன்பு தளபதியை உங்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற லட்சோப லட்சம் கோடான கோடி தாய்மார்களும் மகளிரும் இளைஞர்களும் ஓய போவதில்லை, ஓய போவதில்லை. 2026 தளபதியே உங்கள் காலம் வருக, வருக, தமிழகத்துக்கு தலைமை ஏற்க வருக என்று வணங்கி வரவேற்று தந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.